நான் உங்கள் பயில் சிங்காரவேல் பலமணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி 17/8/2024 2 இளைஞர்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் இருக்கிற சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இது வீடியோ பார்க்கறதுக்கு சொல்லுவாங்க. திருப்பூர் மாவட்டத்துலேருந்து இத்தனை கிலோமீட்டர் போனோம், காங்கேயம் தான் அங்கேருந்து இதுன்னு இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் நேரடியாக வீடியோ கொடுப்பேன். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டின்றது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இது உத்தரவு பெட்டின்னு சொல்கிறாங்க. நான் எச்சரிக்கை பெட்டின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரூபா நோட்டுகள் வச்சப்போ ரூபா நோட்டு செல்லாமல் போச்சு. விலங்குகள் வச்சப்போ முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. தண்ணி வச்சப்போ சுனாமி வந்தது. மஞ்சள் வச்சப்போ மஞ்சள் வேலை தாறுமாறாகிருச்சு. அப்போ இதை நம்ம எச்சரிக்கை பெட்டின்னே வச்சுக்குவோம். ஏன்னா குங்குமம் வச்சப்போ தான் இப்போ நடக்கிற அந்த ரஷ்யா உக்ரைன் போர், இதுக்கெல்லாம் ஒரு வித்திடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதாவது இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், போர்கள் மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கொரோனாவில் கிட்டத்தட்ட 7.5 கோடி மரணங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். இயற்கை பேரழிவுகள் நிறையா நடக்கும்னு சொன்னோம். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரிய இதை சந்தித்தோம். அதுக்கு முன்னே இந்த வீடியோக்குள்ளே அந்த இளநீர் பற்றி பேசுறதுக்கு முன்னே சொல்லிடுறாங்க. 19ஆம் தேதி வரும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலூரில் அஷ்டலிங்க கிரிவலம் நடக்குது. கிட்டத்தட்ட 300 சிவனடியார்கள் கலந்துக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச சிவனடியார்களாக இருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த விஷயம் தெரியாத சிவனடியார்கள் இதில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, கடலூர் மாவட்டம் இந்த திரையில் இந்த வீடியோக்கு முன்னாடி ஓடிச்சிட்டிங்களா, அந்த இடம் தான். அதில் போயிட்டு அதுக்கு உண்டான பொறுப்பாளர்களை ஃபோன் பண்ணி கேளுங்க. இடம் கரெக்டாக சொல்லுவாங்க. கலந்துக்கிற விருப்பம் இருக்கிற பொதுமக்களும் சரி, அடியார் பெருமக்களும் சரி, இந்த வாய்ப்பு பயன்படுத்திங்க. ஈசனர்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். காங்கேயம் வட்டத்தில் அமைந்துள்ள சிவன்மலை. நான் ரொம்ப சிவன்மலையை பற்றி பேசாமே இருந்தேன். ஏன் சிவன்மலையை பற்றி பேசாமல் இருந்தேன்னா, அது என்ன எதுக்காக அப்படி ஒரு பொருள் திடீர்னு மாறிக்கிட்டே இருந்தில்லை. ஏன்னா சரி இவ்வளோ நாள் பேசாது, ஏன் இப்போ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன்னா வச்சிருக்கிற பொருள் அந்த மாதிரி. ஆனால் இது கூட ஒரு பொருள் மறைக்கப்பட்டுருச்சு. அதாவது மறைக்கப்பட்டதா இல்லை சிவன்மலை ஆண்டவன் நீங்கள் பண்ணுற அக்கிரமம் அட்டூழியம் என்ன எல்லாத்துக்குமே உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன அந்த வைக்க வேண்டிய பொருள் மறைத்தாரான்னு கூட எனக்கு தெரியலை. என்ன பொதுவாக ஆடி மாதம், இந்த ஆடி மாதம்னு வந்தாலே தொற்றுக்கள் எப்படி பார்த்தோம்னா ஈக்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஈக்கள் அதிகமான இது இருக்கும். அது இந்த தின்பண்டங்கள் உரிச்சு வச்ச இது சுகாதாரம் இல்லாத இதில் இருக்கும்போது அதன் மூலிமா நோய் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருமிகளோட சூரியனோட வெப்பக்கதிர்கள்ல இருந்து என்ன சில கிருமிகள் மக்களை நோய்வாய்க்கு உட்படுத்தும். குறிப்பாக இந்த அம்மை நோய்கள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் அந்த நோய் இதை இது பண்ணுறதுக்காக தான் இந்த மஞ்சளும் வேப்பிலையும் ஆதிகால சித்தர்கள் பயன்படுத்திய, நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்திய, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய, நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்திய, நம்ம அம்மா அப்பா பயன்படுத்திய அந்த வேப்பலையும் இதையும் வச்சு அம்மனுக்கு ஒரு பண்டிகையாக எடுத்து இதுக்கு கூழ் ஊற்றி முதல் நாள் கும்பம் போடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அன்னதானம் அது இது நடக்கும். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றி கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை மெயினாக கொடுப்பாங்க. நல்லா கவனிச்சிங்க. இது எவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குதுன்னு மட்டும் பார்த்துங்க. நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வரேன். இந்த ஆடி மாதம் ஏன்னா என்னடா இளநியை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா வரேன் எப்படின்னு சொல்ல வரேன். அதாவது
கேழ்வரகு கூழ், அதில் வந்து கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கட்டையும் சரி, கத்திரிக்காயும் சரி, கருவாடும் சரி, சூடு சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனிதனுக்கு வந்து அனைத்து வியாதிக்கும், அனைத்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து ரெகுலராக முருங்கை வைத்தவன் வெறுங்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம மக்கள் வந்து நினச்சிக்கலாம் முருங்கை மரம் வச்சு தந்திரம் போடுறது, வீட்டுக்கு நாளைக்கு வீட்டில் ஒன்றும் தங்காது, எல்லாம் போய் வெறுங்கையோட போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு தவறான. அப்படி கிடையாது. முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு இருப்பாங்கன்னா முருங்கை, அதாவது முருங்கை மரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய பூக்கள், முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை பட்டை, முருங்கை பிசின், இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ குணம். இதை தொடர்ந்து வந்து முறையாக புரியுதுங்களா? சார் நான் டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது முறையாக இருக்கணும். முறையாக இந்த இதை வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வெறுங்கையோடு செய்வாங்கன்னா அவனுக்கு ஒரு 80-90 வயது ஆனாலும் இந்த கை கால் மூட்டு வலி, உடல் சோர்வு, இந்த முதுமை அப்படின்றதுல வந்து சிக்காமல் வந்து வெறுங்கையோட தடி உணாங்க ஒரு ஊன்றுகோல் இல்லாமல் ஒரு மனிதன் நடக்கிறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. முருங்கை வைத்தான் வெறுங்கையோட போகணும். ஆடி மாதத்தில் வந்து முருங்கை, கருவாடு, கேழ்வரகு கூழ், அப்புறம் வந்து இந்த அரிசி சாதத்தில் வந்து ஒரு பொடி மாதிரி ஒன்று செய்து அதை வந்து உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது. இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வந்து கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து சூரியனோட கதிரில் அல்ட்ராவயலட் இது வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மையான இது வந்து எல்லாமே வந்து இறங்கும். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் தோல் உரித்து வைத்த உங்களுக்கு அடிபட்டிருந்தால் கூட கொஞ்சம் ஆரத்துக்கு லேட்டாகும். அந்த வெயில் பட்டுதுன்னா அந்த வெயில் இது படப்பட அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து அந்த உரித்து வைத்த மாமிசத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷமாக மாற்றும். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாள்னு ஒரு இதை வச்சு நம்ம வந்து கறிமீன் சாப்பிட விட தான் பண்ணுறாங்க. முன்னோர்கள் வந்து முட்டாள் இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எவனுக்குமே சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அச்சம், பயம் இருக்கும். ஏன்னா அவருக்கு இதுதான் கடவுள், இதுதான் இவங்க தான், இப்படி தான், இதுதான் இவங்க தான் சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு பயம் வந்து ஒரு டேஷில் கூட இருக்காது. என்ன அது பார்த்துடலாம், ரெண்டில் ஒன்று பார்த்துடலான்ட்டு கடைசியில் நாசமாக போகிறது தான் நம்ம மக்களோட இது. அதனால தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை படைத்து இந்த மாதத்தில் இந்த கடவுள், இந்த மாதத்தில் இந்த கடவுள். சேலம் மாநகரம் பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்தில் 365 நாளும் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு விழா நடந்துக்கிட்டே இருக்கும். கோயில் திருவிழாவுக்கு வந்து பேர் போன ஊர்னா சேலம் மாவட்டத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சேலம் மாவட்டத்துக்காரன் தான். அது சேலம் மாவட்டத்தை வந்து பார்த்துருக்குறேன் நிறைய ஏகப்பட்டது. இப்போ இந்த வண்டி வேடிக்கை கொஞ்சம் உடல்நிலை முடியாது, அதனால் வந்து கலந்துக்க முடியாது. இல்லைன்னா நான் விஏ காலேஜ் எடுத்து போட்டோம். சரிங்க, இப்போ வந்து நம்ம சிவன்மலைக்குள்ளே போவோம். சிவன்மலை முருகனுடைய ஆலயம், சிவவாக்கியர் வாழ்ந்த குகை அங்கே பக்கத்திலே இருக்கும். என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிவன்மலையிலேருந்து வெள்ளியங்கிரி மலை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு, மிகப்பெரிய ஒரு மர்மம், ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் வந்து இருக்குது. நான் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் வந்து எக்ஸலில் போனேன். நான் சென்னையிலேருந்து சேலம் போய் சேலத்தில் வந்து ஃபுல்லாக எக்ஸல்லே சுற்றினேன். சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றுந்து எல்லாமே 2 வீலரில், அதுவும் எக்ஸலில். ஏன்னா எக்ஸலில் தான் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்துலேருந்து எதாக இருந்தாலும் போய் பார்க்க முடியும். அந்த சிவன்மலை உச்சியிலிருந்து வெள்ளியங்கிரி மலை வரைக்கும் ஏன் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து மையமாக வச்சுக்கிட்டு எல்லாரும் போகிறாங்கன்னா அந்த ஊரோட இயற்கையோட அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கேயம் இந்த சிவன்மலை வட்டாரமாக கொஞ்சம் வறட்சியான பகுதி தான். இந்த கோயம்புத்தூர்லாம் நல்லா பசுமையாக நல்லா செழிப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள்
இப்போ நான் இந்த வீடியோவில் பேசிடுறேன். இப்போ இந்த இன்னைக்கு செழிப்பாக இருக்கும், நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னா சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து மரணம்ன்றது வந்து எப்போ வரும்னா சொல்ல முடியாது. நான் அதை கண்ணில் பார்ப்பேன்னா என்னன்னா தெரியாது. இதே கோவை மாநகரம் ஒரு காலத்தில் வந்து மற்ற மாவட்ட மக்கள், மற்ற மாவட்ட இதில் இருக்கிறவங்கள சீனி ஒதுக்கி வச்சு அதில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஒரு, அதாவது அந்த ஊர் எதுக்குமே ஒரு மதிப்பு இல்லாமல் போகும். கோவை மாவட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய பணக்கார மாவட்டமாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவை நல்லா எடுத்து வச்சுக்கங்க, இந்த வீடியோவை நல்லா குறித்து வச்சுக்கங்க. அந்த மாவட்டத்தை வந்து மக்கள் அந்த மாவட்டத்தை பார்த்துக்கே வந்து யோசிக்கிற அளவுக்கு நடக்கும். இதெல்லாம் வந்து முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்டது. இதை பற்றி பேசுறதுக்கு அந்த கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து 2-3 தடவை முயற்சி பண்ணப்பையும் ஒரு தடங்கள் இருந்ததுனால அது சொல்ல முடியல. அது எதுக்காக அந்த இடத்த குறி வச்சு எல்லாம் போகிறாங்கன்றதும் இருக்குது. நான் வந்து என்னோட வீடியோ வந்து வியூஸ் போகிறதுனா நான் இதை பற்றினா பெருசாக பகிர்ந்துக்க விரும்பலை. வேறு எதனா ஒரு பெரிய சேனல் எதுனா அது கேட்க ஒரு நேர்காணல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கோவை மாவட்டம் பற்றின பல அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆதாரப்பூர்வமாக. இது எப்படி இருக்குங்க, இப்போ வந்து இளநீர் வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடகங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாடுகளில் வந்து குரங்காமை பாதிச்சிருக்குது, குரங்காமை பாதிச்சிருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. குரங்கம்மை அது ஒரு வைரஸ். அந்த வைரஸுக்கு மருந்து வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து ஒரு முக்கியமான மருந்துங்க. அது அந்த மாதிரி நோய் தொற்று ஏற்பட்ட, வைரஸ் ஏற்பட்ட அந்த மக்களுக்கு வந்து அதில் உள்ள பொட்டாசியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான மருந்து. சிவன்மலையில் வந்து சிவன்மலை ஆண்டவன் வந்து, நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், கடவுளை பொறுத்த வரைக்கும் உலகம்ன்றது ஒரு புள்ளி. ஏன்னா அந்த புள்ளியில் எது எங்கே வேணாலும் நடக்கலாம். அதை உணர்த்துறது தான் அந்த பெட்டின்னு சொல்லி, அது எச்சரிக்கை பெட்டின்னு சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ வந்து குரங்கம்மைன்ற ஒரு நோய் பரவிக்கிட்டே வருது. அது வேகமாக பரவாகும் போது நம்ம கொரோனான்னு ஒரு நோய் வந்ததோ சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வந்து ஒரு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் ஒரு இயற்கை வைத்தியத்தையோ இல்லை சித்த வைத்தியத்தையோ மூலிகையோ நோக்கி மக்கள் திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு இயற்கை கொண்டு வருது. உங்களை இப்படியே விட்டா நீங்கள் திருந்த மாட்டீங்களா அப்படின்ட்டு இயற்கை வந்து மீண்டும் இயற்கையை நோக்கி மக்களை திருப்பத்துக்கு வயநாடு ஒரு கண்ணெதிர்க்க ஒரு உதாரணம், குரங்கம்மை இப்போ ஒரு உதாரணம். இயற்கையை என்னை நோண்டாதீங்க, என்னை சீண்டாதீங்கன்றதுக்காக வேண்டி மறுபடியும் நீங்கள் என்கிட்ட வந்தாவணுண்டா அப்படின்றதுக்காக வேண்டி இயற்கை கொடுத்த சிக்னல் தான் இந்த வயநாடு பிரச்சனையும் இந்த குரங்கம்மைக்கு வந்து இது இளநீர் வச்சிருக்கிறாங்க. இன்னும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. இந்த பொருள் வைத்தவர்களுக்கு வந்து ஏதோ காய்கறிகள் வந்து கனவுல வந்துதான் என்னன்றது தெரியல. அவங்க வந்து கமெண்டில் சொன்னாங்கன்னா தான் தெரியும் எனக்கு. குறிப்பாக வந்து இதுக்கு வந்து இந்த குரங்கம்மைன்ற நோயை வந்து நம்மளுக்கு வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன வந்துச்சுன்னா வந்து அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கும் அந்த இதை பண்ணுறதுக்காக இளநீர் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக அமையும். இதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வந்து ஒரு பை நிறைய கொத்தவரங்கள் கொடுக்குறாங்க, நாளைக்கு ஒரு கொத்தவரங்கள் 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா மீண்டும் அதையே தான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது வெகு வேகமாக பரவி வரும் குரங்கம்மைக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய கொத்தவரங்காய் வந்து மிகப்பெரிய மருந்து. அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொன்னோம்னா உடனே என்ன கீழே வை கமெண்ட் போடலாம், என்ன நீ கொடுத்து கிட்னி கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சுன்னா ஏப்பா இவ்வளோ நாள் நம்ம இன்றைக்கி சொல்கிறீங்க எல்லாத்தையும்? நான் என்ன விளம்பரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? 1,21,000 கொடுங்க,
1,26,250 கட்டினீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மாத்திரை தரேன், உங்களுக்கு சித்த வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி. என்னோட நான் இப்போ ஆரம்பத்துலேருந்து சொல்லி பாரம்பரிய வைத்தியம் எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார், நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எந்த இடத்துலையும் போர்டு போடல. எந்த வீடியோலையும் வந்து இந்த வீடியோ இல்லை, எந்த வீடியோலையுமே வந்து நான் வந்து இந்த வைத்தியத்துக்கு வந்து சுகருக்கு இத்தனை வருஷமாக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஹார்ட்டுக்கு இத்தனை வருஷமாக மருந்து கொடுத்துருக்கிறேன், கிட்னிக்கு இத்தனை வருஷமாக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அடி வயிற்றுக்கு இவ்வளோ இத்தனை வருஷமாக மருந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன், முதுகுக்கு இத்தனை வருஷமாக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா நான் யாருக்கும் எதுக்கும் சொல்கிறது கிடையாது. என்ன நான் எனக்கு விளம்பரப்படுத்திக்கிறதே இல்லையே. நான் வந்து எனக்கு வந்து இத்தனை தைராய்டுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து நான் மருந்து கொடுக்குறேன், நான் இது பண்ணுறதுன்னு நான் யார்கிட்டையும் விளம்பரப்படுத்தலையே. என்னோடய வீடியோவில் நான் யார்கிட்டையும் சொல்லலையே, என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடலையே யாரையும். என்ன என்னோட தாத்தா செய்தார், எங்கள் அப்பா செய்தார், நான் செய்கிறேன். என்ன எங்கள் பரம்பரையாக செய்கிறோம். யாரையும் வந்து நாங்கள் வந்து வற்புறுத்தி கூப்பிட்றதே கிடையாது, விளம்பரம் பண்ணுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது. விருப்பங்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போகிறாங்க. ஏன் வாங்கலாம்னு நான் யாரையும் கேட்கறதும் கிடையாது, வாங்குறவங்ககிட்ட ஏன் வாங்கலாம்னு கேட்கறது கிடையாது. பெரும்பாலும் சரியாயிடுது, அதனால் நம்ம யாரும் அதை வந்து இது பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்னோட இது நான் வந்து யாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டுலாம் இல்லை. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த சித்த வைத்தியம், அதாவது இந்த இயற்கையை நோக்கி நீங்கள் மீண்டும் திரும்ப வேண்டும் அப்படின்றது இயற்கையோட சீற்றம் கோபம். அந்த குரங்கம்மைன்ற ஒரு கொடிய வைரஸை வந்து இப்போ உள்ள விட்டுருக்குது. அதாவது இந்த ஆதார் கார்டு, இந்த பணமெல்லாம் வச்சாங்க தெரியுங்களா, 2 ரூபா நோட்டு காயின்ஸ்லாம் வச்சாங்க தெரியுங்களா, அது வந்து ஒரு மோசடி நிறுவனத்தை வந்து குறி காட்டுறதுக்குலாம் வச்சாங்க. நான் அப்போல்லாம் சரியான வெறுப்பில் இருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள்னால வந்து சிவன்மலை பற்றி பேசுகிறத வெறுப்பில் இருந்தேன். இப்போ வந்து இனி சிவன்மலையை பற்றி தொடர்ந்து பேசுவேன். இயற்கையை நோக்கி திரும்பணும்னா இந்த கொத்தவரங்கை யூஸ் பண்ணணும். இந்த கொத்தவரங்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன, எப்படி இந்த கமெண்ட் கீழே வந்து இந்த மைவித்ரிஸ் அசிங்கசிங்காக பேசுவாங்க, கெட்ட அதில் போடுறாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் திருந்த மாட்டீங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு நோய்க்கு வந்து அந்த கொத்தவரங்கை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லணுன்ற மனசு இருக்குது. என்ன ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த கொத்தவரங்காய் வந்து குரங்கம்மையை வந்து கிட்ட அண்ட விடாமல் செய்யக்கூடிய இது இருக்குது. அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு இருக்குது. அது சொல்லலாமா வேண்டாமான்னு நினச்சா எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த காலையில் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.